நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக அதாவது 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளதான் பயணம் செய்ய போறார். இப்ப ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள அமர்ந்த உடனே ஒரு பிரகாசம் கிடைக்கும். அதாவது எவ்வளவோ இன்வால்மெண்டா இருந்தும் அந்த இடத்துல எனக்கு ஒரு நிலையான தன்மையில அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்காங்க, நிலையான தன்மையில என்னால இருக்க முடியல, நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன், ஆனா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறதே நான் உதவி செஞ்சவங்க தான். இந்த கேள்வி அதிகமாக உங்களுக்குள்ளேயே ஓடி 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 உங்களுக்குள்ள இப்ப பெரிய மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அது ஆடி மாதத்துல இருந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க மனசு தெளிவாக போகுது. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே ரசிக்க போறீங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னைய பொறுத்தவரை இது இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே சொல்றேன். கடகராசிக்காரங்க தினமும் காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 3 நிமிடம் உங்களுக்காக ஒதுக்குங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னு வரும். இந்த 24 ஹவர்ஸ்ல மற்றவங்களுக்காக, உங்க கூட உள்ள உறவுக்காக, நட்புக்காக, பாசத்துக்காக, உங்க மேல சும்மா ஒரு லைட்டா உங்களை பத்தி பெருமையா பேசுனாங்க, இல்லை உங்க கூடவே மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி சீன் போட்டாங்கிறவங்களுக்காண்டி குறைஞ்சது 5 மணி நேரம் 6 மணி நேரம் எவ்வளவோ ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒதுக்குற நீங்க உங்களுக்காக ஒரு 3 நிமிஷம் இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முடிவெடுத்துக்கோங்க. உங்களுக்காக 3 நிமிஷம் ஒதுக்கி, சரியா, நீ நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கண்ணாடியை பார்த்து ஒரு 3 நிமிஷம் பேசுங்க. 3 நிமிஷம், அதில் 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ், நீங்கள் உங்களுக்குள்ள ஏற்றக்கூடிய ஒரு எனர்ஜி பவரை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. 1 நிமிஷம் உங்கள்கிட்ட உள்ள சில விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, ஸோ அதே போல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல கொஞ்சம் வேம முந்திரி கொட்டை மாதிரி போய் நிற்கிறது, ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? இதில் எது
அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதை 2 நிமிஷம் வச்சுட்டு, எதை குறைக்கணுமோ அதை 1 நிமிஷம் வச்சு கரெக்டாக நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசுங்க. ஸோ நீங்களே பேசுனீங்கன்னா உறுதியாக நிறைய விஷயங்களில் உங்களுக்கு எனர்ஜி பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஓ சூப்பர், நம்ம ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஆடி மாதம் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டே இருங்களேன். நீங்களே ஒரு உண்மையிலே சொல்லுவீங்க, அடுத்த மாதம் வந்து சார் நிறைய சேஞ்சஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செய்யும்போது, நம்பிக்கையுடன் செய்யும்போது பிரபஞ்ச சக்தி கொடுக்கும். சரியா? சரி, இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா, புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. இப்போ நம்ம சொன்னதே புதிய திட்டம் தான். ஸோ இதே மாதிரி நிறைய புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் அந்த நடிப்பை நிப்பாட்டிட்டு ரியலாக மாறக்கூடிய தன்மை. நீங்கள் செஞ்ச உதவிகளை நினச்சி உங்களுக்கு சில விஷயங்களில் நான் இருக்கேன், நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு உண்மையாக சொல்லக்கூடிய தன்மை கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ அதே போல் நம்முடைய கடகராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உறுதியாக உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் வீட்டாரிலிருந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய வீட்டில் கஷ்டப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப காயப்படுத்திக்கிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தக்க பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ணலாம், உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்க, உங்கள் மனசும் கேட்காது, என்ன இருந்தாலும் பாவம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் கடகராசி. ஸோ இப்போ அப்படியே ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். உங்களுடைய ரியாலிட்டியை அவங்க உணர்ந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே நம்முடைய கடகராசி என்பவர்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியான முறையில் அதாவது ஜிபே மட்டும் நம்பி போகக்கூடாது, கையில் காசு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பணம் அக்கௌண்ட்டில் இருக்கல, ஜிபே பண்ணிக்கலாம்னு நினச்சி போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் வரும். ஓகேவா? அதே போல் போகிற இடங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பக்கத்தில் தான் நடக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. போனீங்களா, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்கள் கூட வரக்கூடிய உங்களுடைய உறவுடைய எதிர்காலம், இதை மட்டும் மையமாக வச்சு கரெக்டாக போயிட்டு வாங்க. ஸோ அவசரப்பட்டு அந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போய் நிற்கக்கூடாது. ஓகே? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.